அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க நபித்தோழர்களில் ஒருத்தவங்களா இருக்காங்க. இவங்க இறுதியாக இஸ்லாத்தை குடும்பத்தோடு இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, எல்லா சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு இறுதியான கட்டத்தில் எல்லா முஸ்லீம் ஏற்று ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் அல்லாஹ் மேலே எப்படி ஒரு இபாதத்தாக இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல் பேச்சை எப்படி கேட்டாங்க அப்படின்னா, எந்த அளவுக்குனா இவங்க பகல் ஃபுல்லாக நோன்பு வைப்பாங்களாம், இரவு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி இவங்க ஒரு வணக்கசாலியாக இருந்தாங்களாம். எப்போவுமே ஒரு உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, வெளியில் போகிறது எதுவுமே வைக்க மாட்டாங்களாம். எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, தொழுகை, வணக்கம், திக்ரு, அமல்கள் இப்படியே இருப்பாங்களாம். ஒரு நாள் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களை கூட்டிட்டு விருந்துக்கு அழைக்கிறாங்க. இவங்களையும் இவங்க மனைவியும் இவங்களும் விருந்துக்கு வராங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இவங்களுடைய மனைவியும் வரும்பொழுது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி சோகமாக இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, உங்களுடைய நண்பர் என்னுடனும் அதாவது ஒரு சந்தோஷமாக இல்லை, அவங்க எப்போவுமே திக்ரு, தொழுகை, வணக்கம், இபாதத்துலேயே இருக்காங்க, எங்கள் கூட டைம் இருக்க மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அவன் அல்லாஹ் மேலே இபாதத்தாக இருக்கான், அதனால் உங்கள் மேலே அவன் கொஞ்சம் இதாக இருக்கான், ஒரு அக்கறை இல்லாமல் குடும்பத்து மேலே இருக்கான், அவன் நல்லபடியாக மாறிடுவான், அவன் அந்த உணர்வை இது பண்ணுவான், ஒரு குடும்பத்துடைய இதை அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் இது எதையுமே நினச்சிக்காதீங்க, அவன் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விருந்துக்கு இந்த மாதிரி நான் சாப்பாடு வச்சு, ஆனால் அவங்க விருந்துக்குன்னு அழைச்சாங்க. அப்படி சொல்லி அவங்களை அழைக்கலை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி விருந்தினராக தான் அழைச்சாங்களே தவிர விருந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அவங்க யாரும் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லலை. ஆனால் அவங்க நினச்சது விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் யாருக்கு தெரியாது, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது இவங்க விருந்து வைக்க தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் நோன்பு வச்சிருக்கேன், சாப்பிட கூப்பிடுறாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னே உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பை கழிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இரவு ஆயிடுது, அங்கேயே உறங்குறாங்க. அப்போ நைட்டு தொழுகிற ஞாபகம் வருது. உடனே அவங்க தொழுக நிற்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ என் கூட இருப்ப, நீ இன்னைக்கு தொழுக வேணாம், தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு, நான் தொழுகணும், என்னுடைய இறைவனை நான் வணங்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தடவை, ரெண்டாவது தடவை இதே மாதிரி சொல்றாங்க. ரெண்டு தடவையும் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தூங்கு. மூணாவது தடவை எந்திரிக்கிறாங்க. அப்போ நான் தொழுகணும், என்னுடைய இறைவனை நான் வணங்கணும்னு சொல்றாங்க. அப்போ சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீ இப்போ தொழுகு, உன் இஷ்டம் போல நீ எவ்வளோ வேணா தொழுகுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி நிக்கட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உன் மேல பரக்கத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய நண்பர் தான், இருந்தாலும் நோன்பு முறிக்க சொல்லிட்டாங்களே, தொழுக வேணான்னு சொல்லிட்டாங்களே, இது தவறா இருக்குமோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. இதை சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு மனிதர் தொழுகையிலும் இபாதத்திலும் இருக்க வேண்டும் தான், ஆனா தன் குடும்பத்தை பார்க்காம, தன் குடும்பத்துடைய சுமைகளை எடுக்காம இபாதத்திலேயே இருக்கிறவங்க அல்லாஹ் அவங்களை ஏத்துக்க மாட்டான். குடும்ப பொறுப்பையும் பார்க்கணும், என்னுடைய அமல்களையும் செய்யணும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் இது மாதிரி அப்பதான் உணர்றாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை பார்க்காம நம்ம அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இருந்துட்டோம், இனிமே நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லி அவங்க அந்த நிலைமையில பாக்குறாங்க. இவங்க எப்படி இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னா, ஒரு குடிசை வீடு, அந்த குடிசையில கூரையும் பிஞ்சிருக்கும். அந்த வீடு ஜன்னல் எல்லாம் அப்படி கதவுலாம் ஒரு மாதிரி கதவு கூட இருக்காது. ஜன்னல் கதவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கம்பிகள்லாம் இருக்காது, உடஞ்சி நெளிஞ்சு வீடு இடிஞ்ச விழுந்த மாதிரி வீடா இருக்கும். அங்கதான் அவங்க இருந்தாங்க. அப்போ இவங்க கூட யாருமே இல்லை, மனைவிமார்கள், தாய்மார்கள் எல்லாரும் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த நிலைமையில அதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்களை நான் ஒரு அரசியல் பதவியில உட்கார வைக்கிறேன், உங்களை நான் ஒரு அரசாட்சியில உட்கார வைக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் எனக்கு வேணாம்,
நான் எப்பவும் போல என்னுடைய வாழ்க்கையாவே இருந்துக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க ஒன்னே ஒன்று செஞ்சு கொடுக்கணும். என்ன? நான் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் மட்டும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு இது பாருங்க. அவங்களுக்கு அரசாட்சியில் உட்கார வைக்கிறேன், உங்களுக்கு நான் அரசாங்க பதவி கொடுக்குறவங்க நான் உயர்த்தி வைக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க போதும்னு சொல்றாங்க. அதுவும் தனக்காக கேட்கல, மற்ற குழந்தைகளுக்காக, மற்றவர்கள் அந்த கல்வியை கத்துக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்றாங்க, நல்லபடியா போகுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குடிசை வீட்டில் இருக்காங்களே, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சு வருவாங்க. அப்போ அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஒரே ஒரு துண்டு தான் இருக்குமா, அதை போத்திட்டு இருப்பாங்களாம். வீட்டில் லைட்டு விளக்கு கூட இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை தான் நான் அப்படியே ஒரு பதவியில உட்கார வைக்கிறேன்னு சொன்னேன், நீங்க ஏன் வேணாம்னு சொன்னீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்த பதவியில இருந்தாங்களா? அவங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி எளிமையா தான் இருந்தாங்க. நானும் எளிமையா தான் இருப்பேன், எனக்கு எளிமையே போதும். நான் இப்ப படுற கஷ்டம், நான் இப்படியாவது இருக்கேன், இதுக்கும் கீழே கஷ்டப்படுறாங்க ஜனங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டத்தை இப்படியே நான் உணர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளோ செய்கிறேன்னு சொல்லும் போது வேணான்னு சொல்லுவாங்களா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், நான் மற்ற ஏழைகள் மாதிரியே இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய நபிமொழிகளை நிறைய மாணவர்களுக்கு கிராத் சொல்லி கொடுக்குறாங்க. 7 விதமான கிராத், காரி அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து நிறுவனம் பண்ணி அந்த காரிங்கிற ஒரு ஆலிம் பட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. இவங்க மவுத்தாகும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மவுத்தை நினச்சி அவங்க கவலைப்படலை. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கடமையை செஞ்சுட்டியான்னு கேட்டால் நான் என்ன, அல்லாஹ் வந்து என்கிட்ட என்னுடைய கடமையை நீ சரியாக செஞ்சியான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு பயப்படுறாங்க. மவுத்துடைய நேரத்தில் அவங்களுக்கு தெரியாது, குடும்பத்தை பார்க்காம நம்ம இபாதத் செஞ்சா நமக்கு இந்த மாதிரி இபாதத்துல ஏத்துக்கப்படாது, நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாம தான் அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னோன்னு அதை மாத்திக்கிட்டாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, அப்படி இருந்த சஹாபியே இந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம இவ்வளவு செஞ்சிருப்போமா, செய்யலையா, நம்மளுடைய அமல் ஏத்துக்கப்பட்டிருக்குமா, ஏத்துக்கலையா? சஹாபாவே அப்படி நினைச்சிருக்காங்கன்னா நம்ம செய்யற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட போயிருக்குமா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவங்களுடைய அமல்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்ளச்சா இருக்கும். அவங்க தொழுகும் போது ஓதும் போது உணர்வு, அந்த உள்ளச்சம், அந்த ஆர்வம் எல்லாம் அது மேல இருக்கும். அவங்கள யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க அதுல மூழ்கி கிடப்பாங்களாம். அந்த மாதிரி தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இபாதத்துல இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களே நினைக்கிறாங்க, நாளைக்கு மறுமையில எனக்கு என்ன ஒரு நிலைமை வரும் அப்படின்னு. அப்ப நாமெல்லாம் எப்படி நினைக்கணும்? இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளை கண்டு 5 அமல்கள் அதிகமாக செய்து சுவனத்தினுடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.